வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுரேஷ் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம இன்னைக்கு டே 5, டே 2, டே 4 வந்து ஃபேமிலி இஷ்யூவால் லீவ் போட வேண்டியதாகி போச்சு. ஸோ இப்போ இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து நான் ஸ்டாப்பாக கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக ஒர்க் பண்ணுவோம். ஒரு நாள் கூட லீவ் போட வேண்டாம். டே 5லேருந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். 7:30 ஆனால் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம அதனால் கண்டினியூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி நல்ல இஷ்யூ இருக்க தானே செய்யும். பேச்சுலராக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே வந்தால் பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்கிறதா இருக்குது. ஸோ வாங்க 120 days 3 lakhs சேலஞ்சில் இன்றைக்கி டே 5, தேர்ஸ்டே மார்ச் 19 நான் ஸ்டாப்பாக ஓட்டலாம். காலைல 11 மணிக்கு லாகின் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்பாக நிற்காமல் ஓட்டலாம். என்ன மச்சி, ஜோனுக்குள்ளே வந்துட்டோம், இன்னும் ஆர்டரே போடாமல் இருக்கானுங்க. சீக்கிரம் ஆர்டர் போடுவானுங்க. எப்பயுமே மணி 11:15 ஆகுதுன்னு ஆர்டர் போடல. இப்போ தான் ஒரு டீ குடித்தேன். இந்த டீ இருக்குல்ல, டீ அது வந்து ஒரு 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 அது ஒரு சுகம். அது அது குடித்தோம்னு வச்சுக்கோங்க, லைஃபே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆர்டர் போட்டான்ல, எங்கே போட்டிருக்கான், வாவ் மோமோ 46 ரூபா, குரூப் ஃபீல்டில். சரி வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. எங்கன்னாக்கா உக்கடத்தில் நம்ம இதுலேருந்து எடுத்து வந்தோம்ல, எங்கேருந்து எடுத்து வந்தது, வாவ் மோமோலேருந்து எடுத்து வந்தோம்ல, அதை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்த ஆர்டருக்கு போகலாம். ஜோனுக்குள்ளே போனோம்னா தான் அடுத்த ஆர்டர் கிடைக்கும். மணி கரெக்டாக 12 ஆகுது ப்ரோ. மக்களே, 1 மணி நேரத்துக்கு 48 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய்க்கு மேலே ஓட்டினா தான் 3000 எடுக்க முடியும். சரி வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ரெண்டாவது ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கேன்னா, ராஜா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அன்னபூர்ணாவில் போட்டிருக்கேன் 27 ரூபாய்க்கு. இன்றைக்கி என்ன தெரில, எனக்கு நினச்சி நாய் பழப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 100 ரூபா ஆர்டர் ஒன்று கூட விழுகாது, எல்லாம் 20-30 தான் விழுக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு 60,000-70,000 எடுத்தால் தான் இன்றைக்கி நம்ம பொழப்பு ஓடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்ன நடக்குதோ நடக்கணும், பார்க்கலாம். 3 lakhs சேலஞ்சில் டே 5, டே 2வும் லீவு, டே 4வும் லீவு. இப்படி லீவ் போட்டால் பொழப்பு ஓடாது. அதனால் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்து கன்சிஸ்டன்சி விடாமல் நான் ஸ்டாப்பாக டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னையிலேருந்து லீவே இல்லாமல் ஓட்டலாம். முடிஞ்ச வரைக்கும் மருதமலை முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஓட்டலாம். அவன் தான் எனக்கு லீவ் இல்லாமல் என்னை வழிநடத்தி கொண்டு போவான் மக்களே. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். லீவ் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு உருவாகக்கூடாது. இதுக்கு மேலே நான் இப்போ தான் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபேமிலியில் இஷ்யூ வராது இதுக்கு மேலே ஆண்டவன் முன்னேற்ற எப்படியாவது 120 days 3 lakhs வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், விடக்கூடாது. ஐயோ நண்பா, சாரி நண்பா, நீங்கள் வேறு 7 to 11 ஓட்டி காட்டுங்கன்னு சொன்னீங்கல்ல. எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரணும்னு கேட்டீங்க. நான் 7 to 11 ஓட்டினது இல்லைன்னா ஒரு நாள் ஓட்டி காட்டுறேன்னு சொன்னேன்ல. சரி நண்பா, நான் ஓட்டி காட்டுறேன் நண்பா, கண்டிப்பாக. சாரி நண்பா, மன்னிச்சுக்கோ, உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், மன்னிச்சிடு. 25 ஆச்சு. நம்ம ரெண்டாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னா, ப்ரூக் ஃபீல்டில் போட்டான் 60 ரூபாய்க்கு போட்டிருக்கான். பர்கர் கிங்கில் போட்டிருக்கான் 60 ரூபாய்க்கு. சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். மக்கள், நம்ம 3வது ஆர்டர் சக்ஸஸ் பண்ணியாச்சு. ஸோ 4வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறேன், சைதாபா காலனியில் தான் இருக்கிறேன். இவன் எப்படியும் ஆர்டர் போட்டுருவான்னு நினைக்கிறேன். போட்டான். ஸோ 4வது ஆர்டரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, இன்றைக்கி 4 வந்து எப்படியும் நாரிட்டு போகுதுன்ட்டு. 20, 30, 40, 60 இப்படி தான் ஆர்டர் போட்டுட்டே இருக்கிறான். என்ன பண்ணி தொலைகிறது. இந்த அடுத்த ஆர்டரும் போட்டான்ல, பர்மா பையில் போட்டிருக்கான். மல்டி ஆடுறான் 54 ரூபாயாம். சோப்பா, என்ன பண்ணி தொலைகிறது. வாங்க ஓட்டலாம். ஹாய் மக்களே, 120 days 3 lakhs சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. ஸோ டே 2, டே 4 லீவ் போட்டோம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் வைக்கும்போது நம்மக்கிட்ட கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ இன்னையிலேருந்து கன்சிஸ்டன்சியாக நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுவோம். மார்னிங் 11 AM நம்ம லாகின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப்பாக டெலிவரி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட டார்கெட் 3000 தான். ஸோ ட்ரை பண்ணலாம் வாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. மல்டி ஆர்டர் சர்டிஃபைட் எடுத்தோம் இல்லையா, அது ரெண்டுமே முடிச்சாச்சு. 65 ரூபா கொடுத்தாங்க. என்னன்னு தெரில, நாளே ரொம்ப டல்லாக போகுது. மணி வேறு 1:40 ஆகுது. ஆர்டர் ஒன்றும் ஹெவியாக விழுகலை. 3 மணிக்குள்ளே ஒரு 700 600 எடுத்தால் தான் இன்றைக்கி 3000 தொட முடியும். எடுக்க முடியுமான்னு தெரில. வாங்க பார்க்கலாம், நடக்கட்டும். ஆர்டர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணோமா, அடுத்த ஆர்டரும் போட்டேன். எஸ்எஸ்ல ஹைதராபாத்தில் போட்டிருக்கான் 52 ரூபாய்க்கு. என்னன்னு தெரில, அமௌண்ட்லாம் கம்மியாக போடுறான், லாங்கே கொடுக்க மாட்டேன்றான். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம பண்ண திமுருக்கு அவன் எப்படி கொடுப்பான். அவன் ரெகுலராக வேலைக்கு வந்தால் கன்சிஸ்டன்சியாக லீவ் இல்லாமல் வந்தோம்னா அவனும் கன்சிஸ்டன்சியாக லாங் ஆர்டர் கொடுப்பான். சரி வாங்க பார்க்கலாம். ஏன்டா ஸ்விக்கி ரைடர்ஸ் தெருப்பொறிக்கு பிள்ளைங்களா, அப்படி எதுக்குடா பீ தின்றீங்க? சோத்தை தானே தின்றீங்க, பீ எது திங்கிறீங்களாடா மானங்கட்ட பயலுகளா? எதுக்குடா பிக்கப் பண்ணாமல் ஆர்டர் போட்ட சோத்தை தூக்கிட்டு போடுறீங்க, திருட்டு நாய்ங்களா? எஸ்எஸ் பிரியாணியில் 2 பிரியாணி ஆர்டர் போட்டாங்க, அதை போய் தின்றீங்க. பீ தின்னுங்கடா, அதுக்கு சோத்தை திங்காத, பீய தின்னுங்கடா. எதுக்குடா அடுத்தவங்க காத்து திருடி திங்கிறீங்க நாய்ங்களா? டெலிவரி பார்ட்னர் வேலைக்கு தானே வந்துருக்கீங்க.
சோத்த தின்றுறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா? நீங்கள் மயிரே போச்சுன்னு ஆர்டர் திருடிட்டு போயிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து ஒயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு தலையெழுத்து மயிரா என்ன? உங்களுக்கு என்ன கேடு? வேலை செய்ய முடியலன்னா மூடிக்கிட்டு எங்க போங்கடா. இல்லைன்னா இந்த மாதிரி திருடி திங்கிறதுக்கு பேசாம வீட்டில் வேற ஏதாவது பொழப்பு இருந்தா வேற ஏதாவது மாமா பையன் வேலை பாருங்கடா. பொட்டா பசங்களா வெளிங்களா? இல்லைண்ணா மக்களே, நான் வந்தேன் மக்களே. வந்தா ஆர்டர் போட்டிருந்தாங்க. வந்து பார்த்தா கஸ்டமர் அவங்க கிட்ட கேட்டாக்கா, இல்லைங்க இது 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஆர்டருங்க, அந்த ஆள் திருடிட்டு போயிட்டான், பிக்கப் போடாம அப்படின்னு கடைக்காரங்க சர்வசாதாரணமாக சொல்றாங்க. நான் போய் கடைக்காரன் சண்டையா போட முடியும்? கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சா, என்னங்கண்ணா இப்படி பண்ணா எப்படிங்கண்ணா, நாங்கள் பசியில் இருக்கிறதுனால ஆர்டர் போட்டோம், இப்படிலாம் எங்களை பசியில் போடுறதுக்கு எதுக்குண்ணா இப்படிலாம் ஸ்விக்கின்னு வந்து வேலை செய்றீங்க அப்படின்னு நம்மளை திட்டுறாங்க. நம்ம இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிடும். நம்ம 20 நிமிஷம் காவ காத்துட்டு உட்காந்துருக்கணும். இது சால்வ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் கால் போய் கஸ்டமர் கேர்ல இருந்து நம்ம கால் வந்து எவ்வளோ தலைவலி தெரியுமா? ஏதோ ஒரு நாய், எச்ச நாய், அவன் அப்பா ஆத்தா ஒழுக்கமாக வளர்த்துருந்தா இதுங்கெல்லாம் ஏன் இப்படி தெரிய போகுது? மான கட்டப்பாயிலுங்க. மகளே, அந்த எஸ்எஸ் பிரியாணி ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஆர்டர் அன்னபூர்ணால போட்டானுங்க. 2 ஆர்டரா போட்டிருக்காங்க. நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏன் அவ்வளவு வல்கரா பேசுறேன், அவ்வளவு கோபமா பேசுறேன்னா மக்களே, அடுத்தவங்களை பசி போட்டு பட்டினி போட்டு திருடிட்டு போய் தின்றது மலத்தை திங்கிறதுக்கு சமம். சோத்த திங்கிறதுக்கு சமம் இல்லை, மலத்தை திங்கிறதுக்கு சமம். அங்க பாவம் ஆர்டர் பண்ணி நமக்கு சாப்பாடு வரும்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிருக்காங்க மக்களே. 1 மணி நேரத்துக்கு ஆர்டர் பண்ணி இந்த திட்டு தேவையாப்புல வந்து எடுத்துட்டு போய் ஆர்டர் டெலிவரி பண்ணாம பிக்கப் போடாம எப்படிலாம் ஏமாத்துறான் பாரு மக்களே. பார்க்கும் போது சக ரைடரா எவ்வளவு கோவம் வருது தெரியுங்களா மக்களே? இதால என்னென்ன பிரச்சனை தெரியுங்களா? என் கம்பெனி ஸ்விக்கி கம்பெனிக்கே பிரச்சனை. அவங்க கஸ்டமர் வந்து நம்பிக்கை விட்டு போயிடும். அடுத்து கஸ்டமர் எப்படி நீ நம்புவாங்க? அவங்க பாவம் எவ்வளவு பசியில இருப்பாங்க. பசிங்கிறதுக்கு மரணத்தோட கொடுமையானது நம்ம மக்களே. பசி வந்து ரொம்ப கொடுமையான செயல். நீ மயிரே போச்சுன்னு திருடிட்டு போற, எதுக்கா திருடுற? இது திருடுறதுக்கு எதுக்கு வேலைக்கு வர? உழைச்சி செஞ்சுதானே வர, எதுக்கு திருட வர? திருடுறதெல்லாம் போய் சாவுடா, தேவையாப்பையா போய் சாவுடா. உங்களால எங்களை மாதிரி நீங்க ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்பால எல்லா ஹோட்டல்காரங்களும் ரைடர் திருட்டு 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 பய மாதிரியே பாக்குறாங்க. நாங்க திருட்டு பய, நீங்க திருட மாட்டேதா? மக்களே, நம்ம அன்னபூர்ணா ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. 2 ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஏன் இவ்வளோ வல்கரா இவ்வளோ கோவமா பேசுறேன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்பு மக்களே. இதெல்லாம் பண்ற தப்பால ரைடர்ஸ்க்கு எல்லாருக்குமே கெட்ட பேரு. ஏதோ ரைடர்ஸை பார்த்தாலே ஹோட்டல்காரங்களாம் திருட்டு பையில பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஸ்விக்கி மச்சான், உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன்டா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருட்டு பையலோட ஐடியெலாம் பிளாக் பண்ணு. இந்த மாதிரி திருட்டு பையலோட ஐடி பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலையும் பண்ணணும். இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட்டு, ஜெப்டோ, இந்த மாதிரி ஆல் டெலிவரி ரைடர்ஸ் பார்ட்னர்லையும் இவனோட ஆதார் கார்டு வந்துச்சு அப்படின்னா அதில் பிளாக் மார்க் இருக்கணும். ஏன்னா நீ திருடன்னு தெரியப்படுத்தணும். அடுத்து அப்போதான் வந்து இது என்ன தெரியுமா, ஸ்விக்கி இல்லைன்னா ஜொமேட்டோ, ஜொமேட்டோ இல்லைன்னா தக்காளி, சரி தக்காளி தான் ஜொமேட்டோவா, ஜெப்டோ, ஜெப்டோ இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அது இது ஏதாவது ஒரு டெலிவரி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போல்லாம் இருக்கவே கூடாது. இவனுக்கு நீங்களாம் வந்து என்ன தெரியுமா, நீங்களாம் ஒரு கார்பரேஷன் கம்பெனி தானே, கார்பரேஷன் கம்பெனிலாம் சேர்ந்து ஒரு பிளாக் மார்க் வச்சிருக்கு. இவனுக்கு வெளியில் போனால் வேலையே கிடைக்கக்கூடாது. திருட்டு பயலுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடாது. திருட்டு பயலுங்க. நம்ம இன்ஸ்டாமார்ட் டெலிவரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதாம்ப்பா. யங்ஸ்டர்ஸுக்கு, சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்கிறது, 18 வயசு 19 வயசு பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சொல்கிறது என்ன, ஒரே விஷயம் என்னென்னா, உழைச்சி சாப்பிடு, மற்றவங்களோட உழைப்பில் சாப்பிடாத. என்ன, நேர்மையாக சாப்பிடு, திருடி சாப்பிடாத. உண்மையாக உழைச்சிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன். இந்த திருட்டுத்தனம் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், இல்லை அடுத்தவங்களோட உழைப்பை திருடி முன்னுக்கு வரலான்னா ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். அழிவு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைஃப்பில் ஒன்று தூக்கி குப்பையில் போட்டு போயிடும். அதனால் புரிஞ்சுக்குங்க, சரியாக நடந்துக்குங்க. நம்ம அடுத்த ஆர்டர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னா, ஏன்னா திணை அமுது அப்படின்ட்டு நஞ்சண்டாபுரத்தில் போட்டிருக்கான். இப்போ எங்கன்னாக்கா இது நம்ம நஞ்சண்டாபுரம். நான் போத்தனூருக்கு தான் ஆர்டர் கொடுக்க வந்தேன். ஸோ அங்கே வந்து நஞ்சண்டாபுரத்தில் ஆர்டர் போட்டானுங்க. ஸோ இருந்தாலும் நானும் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்கக்கூடாது, தப்பு தான். ஐம் ஸோ சாரி மக்களே. பார்க்குற உங்களுக்கு தான் நான் சாரி கேட்குறேன். திட்டவனாலாம் சாரி கேட்க மாட்டேன், நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் பார்க்குற நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் கேட்டேன். நண்பர் ஒருத்தர் கேட்டார், நண்பா நமக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு. நண்பா, இப்போ நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஆனால் வழி மறைச்சி சோத்தை திருடுறான்னா அவனை நான் அடித்து கைகால உடச்சிருவேன். நான் அந்த சினிமாவில் வர மாதிரிலாம் ஃபைட் பண்ண மாட்டேன். ஏதாவது கையில் கல் கிடச்சுன்னா எடுத்து மண்டையை பொழந்து விட்டு நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் என் வேலையை நான் பார்ப்பேன். ஆனால் இந்த கம்நாட்டு என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, ஃபுட்டை கலெக்ட் பண்ணிடுச்சு ஆனால் பிக்கப் போடலை. அப்போ பிக்கப் போடலைன்னா என்ன அர்த்தம்? திருடுறதுக்கு தானே பார்த்துருக்கான். இன்னொரு நண்பர் மெசேஜ் போட்டிருந்தாரு, இல்லை நண்பா அவர் போகிற வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் கூட இருக்கலாம். இல்லை நண்பா,
பிக்கப் போட்டிருந்தாவே அந்த ஃபுட்டு வந்து கலெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க கால் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணால் அதால் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கானா, அப்போ என்ன அர்த்தம்? அது திருடுறது தானே வேலை. ஸோ திருடுறது தப்பு நண்பா. அது இன்னொருத்தவங்களை பட்னி போட்டு திருட திங்கிறது வந்து ரொம்ப கேவலத்தின் உச்சம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொரு நண்பர் சொன்னார், ஒருவேளை அது ஹோட்டல்காரங்க அது மாதிரி பண்ணலான்ட்டு. ஏன்னா எனக்கு எஸ்எஸ்ஸை பற்றி நல்லா தெரியும் நண்பா. நான் ஏன்னா 2 வருஷமாக எஸ்எஸ்ல பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அவங்க கரெக்டாக, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும் அவங்க நல்லாவே தெரியும். அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால நான் இவ்வளோ சாலிடாக சொல்கிறேன். இந்த திருட்டு பையன் தான், இந்த ரைடர் திருட்டு பையன் தான் திருடி இருக்கான்றதில்ல ரொம்ப தெளிவாக இருக்கேன். சரி வாங்க, இதை பற்றி பேசி என்ன யூஸ்? நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அவ்வளோதான், கடந்து போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை நம்ம பற்றி பேசுவோம் வாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஆர்டருக்கு போவோம். இன்னைக்கு காலையில் என் நண்பன் ஒருத்தன் கால் பண்ணான். என் கூட சின்னதில் படித்த பையன், என் கூட சின்ன வயசில் படித்தான். ஒரு 9th 10th படிச்சுட்டு இருந்தான், மாதிரி தெரியல. அவன் கால் பண்ணான். என் பழைய வீடியோ பார்த்துருப்போம் போல இருக்குது. அதில் ஏதோ நான் பணம் தான் முக்கியம், பணத்தை சேர்த்து வை, பணத்தை இது பண்ணு அப்படின்ட்டேன். என்னடா மச்சான் பணம்னு இப்படி ஆகிட்ட, பணத்துக்கு பின்னாடி இப்படியாண்டா அலையிற அப்படின்னா. மச்சான் உனக்கு தெரியாதுடா, அதுக்கான காரணம் என்னன்ட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ. டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கப்ஸு கொண்டாடுறது 77 ரூபா ப்ளஸ் ரிட்டன் 23 ரூபா, 30 ரூபா கொடுத்தான். மொத்தம் 100 ரூபா ஆகிப்போச்சு. சரி வாங்க. மச்சான் நீ கேட்டலடா ஏன்டா பணம் அலையிறன்ட்டு, அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் ஸ்டோரியாக இருக்குடா, ஃப்ரீ ஆகிட்டு சொல்கிறேன்டா. ஆர்டரும் போட்டான். MYOPயா, இது எங்கே இருக்குது? இந்த கடை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். இது கப்ஸு பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லொக்கேஷனு. ஆனால் இது வரைக்கும் இந்த கடையை பார்த்ததே இல்லை. சரி வாங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ MYOP டெலிவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே தான் பக்கத்தில் தான் வீரகாரில் தான் வந்தேன். சூப்பராக இருக்குது வீடெல்லாம். இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், சீக்கிரம் வாங்கிடலாம், கஷ்டப்பட்டால் வாங்கிடலாம். ஆர்டரும் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? வேஃபலில் போட்டிருக்காங்க. 51 ரூபாயா? வா பிக்கப் பண்ண போகலாம். ஸோ மச்சே, அடுத்த ஆர்டர் முடிச்சாச்சு. வேஃபலில் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் வெயிட் போட்டான் மச்சான். எங்கே போட்டிருக்கான்? அன்னபூர்ணாவில் போட்டிருக்கான். 82 ரூபாய்க்கு 12 கிலோமீட்டர். வா போகலாம் அடுத்த ஆர்டர் எடுக்க. மச்சான் என்ன கேட்டேன்? ஏன்டா பணம் அலையிறன்னு கேட்டேன்ல மச்சான். 2023 மார்ச் 9ஆம் தேதி என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள் மச்சான். இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என்னோட சாவின் கடைசி நொடி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாத நாள் மச்சான். என்னன்னாக்கா, நான் அப்போ குடியிருந்த வீட்டோட வாடகை வந்து 7000 ரூபா. நான் மார்ச் 10ஆம் தேதி வாடகை கட்டணும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு. மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை எனக்கு அப்போ தான் சம்பளம் கிடைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், என்னடா நான் எப்பயுமே கரெக்டாக வாடகை டைம் கட்டுற ஆள், அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 1000 ரூபா சரி யார்ட்டா கடன் வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல வெயிட்டான ஆள், நல்ல பழக்கம், ஒரு 5-6 வருஷம் நல்ல பழக்கம். நானும் சும்மாலாம் ஒன்று கேட்கல மச்சான். நான் என்னன்னாக்கா, அவருக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது வந்து 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், என் மக்கள் வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றது ஒருத்தம் தான் சொல்கிறேன். நிறையா உதவி செஞ்சுருக்கிறேன். அவருக்கு ஆக்டிங் டிரைவர்லாம் வச்சு நான் பார்த்ததில்ல. நான் தான் ஓடுவேன், எல்லாத்துக்கும் நான் தான் ஓடுவேன். என் ஆஃபீஸ் லீவ் போட்டு ஓடி போய் அவருக்கு நின்று வேலை செய்வேன். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நானும் என் மனைவி நர்ஸுன்றதுனால என் மனைவி 10 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு அவர் கூட இருந்து அவருக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமும் பார்க்குது. நானும் நைட்டு 1 மணிக்கு அந்த வண்டியை தூக்கிட்டு ஓடி போய் அவரை தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் மச்சான். அவ்வளோ நல்லது செஞ்சுட்டேன் மச்சான். செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஒரு 1000 ரூபா அவர்கிட்ட கேட்குறேன். அண்ணன் ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்கண்ணே, நம்ம காலைல சம்பளம் வாங்கிட்டு தந்துடுறேன், நாளைக்கு வாடகை போடணும் அப்படின்ட்டு. அவர் என்ன காண்டு புன்னகையில் இருந்தாரா தெரியல, எடுத்த வார்த்தைக்கு ஏன்டா புன்னகை மௌனே அப்படின்ட்டாப்புல. என்னடா நல்ல மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. என்னென்ன இப்படின்றீங்க? ஆமாம், தகுதி தராதரம் பார்த்து பழகாது ஏன் தப்புடா, உனக்கெல்லாம் என்ன மயிருக்குடா, நான் காசு தரணும். ஒரு 1000 ரூபாய்க்கு உனக்கு வக்கு இல்லைன்னா நீலாம் என்ன மயிருக்குடா, ஆம்பளைன்ட்டு வாழ்கிற, மீசையை சிறைச்சிக்கிட்டு இன்னும் 2-3 வார்த்தைலாம் சொன்னாப்புல. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டியதானடா, ஒக்கு இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு சொல்லுன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ஒன்றுமே பேசலை, அந்த இடத்துல ஒன்றும் பேசலை. நான் வாக்கில் அமைதியாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே என் ஒய்ஃபு டீ எடுத்துட்டு வந்தாங்க. என் ஒய்ஃப் என்னை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன மாமா என்னாச்சு, ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கானாங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னேன். இல்லை ஏன் உன் முகம் சரியில்லையே, என்ன ஆச்சு அப்படின்னாங்க. நான் இப்போ வந்து சொல்கிறேன், இது மாதிரி அண்ணன் பேசிட்டாருமா அப்படின்னு சொன்னேன். சொன்னேன். என் ஒய்ஃப் என்ன சொன்னிச்சு, சிறப்பாக கழட்டி அடிச்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்னுச்சு. இல்லைம்மா, அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம வக்கில்லாமல் போயிட்டோமே, இந்த 1000 ரூபா நம்ம கையில் இருந்துருந்தா நம்ம வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி பாயசிச்சு வாங்கியிருக்க மாட்டோமே அப்படின்னு என் மனசில் பட்டது. நான் சொல்லிட்டேன். என் ஒய்ஃபும் சரி வீடு, தண்ணியை குடிச்சு அடுத்த வேலையை பாரு அப்படின்னுச்சு.
நானும் டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், தண்ணியை குடிக்கலான்ட்டு போனேன். அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு முருகன் ஃபோட்டோ காலண்டர் இருக்குது. அந்த காலண்டரில் தேதி கிளிக்கல, 8ஆம் தேதி இருக்குது. நான் தேதியை கிளிக்கிறேன். தேதியை கிளிக்கும் போது அங்கே ஒரு திருக்குறள் வருது. திருவள்ளுவர், அது நம்மால் தான், நம்மால் எழுதின திருக்குறள் தான். நம்மளால நல்ல காலத்திலே பிடிக்காது. ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் திட்டுன்னு திட்டிருக்கேன். யோ நீ என்னையா 2 அடியில் எழுதி வச்சுட்டு போயிடுறா, படின்னு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் திட்டின ஆள் தான். ஆனால் அன்றைக்கி அந்த திருக்குறளை படிக்கிறேன். என்ன போட்டிருக்குது, எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தென்னியர் ஆக பெரிது. அதை படிச்சுட்டு நான் சாமி செல்ஃபுக்கிட்ட வந்துட்டேன். சாமியை பார்க்குறேன், முருகன் ஃபோட்டோ இருக்காரு. எங்கள் அண்ணன் இருக்காப்புல, எங்கள் அண்ணன் முருகன் இருக்கான். என் அண்ணன் முருகன்கிட்ட சொல்கிறேன், டே அண்ணா உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, ஆனால் நடத்தி இருக்குது பார்த்த இல்லடா. என்னை ஒருத்தர் இப்படி அசிங்கப்படுத்திட்டாரா, என்னை கேவலப்படுத்திட்டாரா, மனசு தேங்கலடா, மனசு தாங்கலடா, துடிக்குதுடா அப்படின்றேன். என் மனசுக்குள்ள குரல் சொல்லுது, டேய் நீ அவமானப்படலை, அசிங்கப்படலை, கேவலப்படலடா, உனக்கு இது ஒரு பாடம்டா, இதுலேருந்து பாடத்தை கற்றுக்கடா, நான் உன்னை சோதிக்கிறேன்டா, நான் உனக்கு சோதனை தான் கொடுத்துருக்கேன், இதுலேருந்து பாடத்தை கற்றுக்கோ அப்படின்ட்டு எங்கள் அப்பா முருகன், எங்கள் அண்ணன் முருகன் சொல்கிறான். நான் சொல்கிறேன், ஏன்டா முருகா இதெல்லாம் எனக்கு சோதனைடா, ஏன்டா ஒரு 1000 ரூபாய்க்கு கூட நான் ஒர்த்து இல்லாமல் போயிட்டேனாடா அப்படின்னு கண்ணில் அது கண்ணீர் ததும்பாத குறையா நான் கேட்குறேன் முருகன்கிட்ட. என்ன நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லாமல் போயிட்டேனா, அந்த ஆளை நான் அப்படி பேச வச்சிட்டியானா அப்படின்ட்டு. யாரா சொன்னது உனக்கு 1000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்ட்டு. அவனுக்கு கொடுத்த 2 கை கால், 2 கை, 2 கால், 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய் எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த 1000 ரூபாய் ஏன்டா உன்கிட்ட இல்லை அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. டே அண்ணா, அவன் அப்பன் தாத்தன் பூட்டன் பெரியவன் மயிலான் மட்டான் எல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கான்டா. ஏன் அப்பன் தாத்தன் பூட்டன் பாட்டன்லாம் ஒரு 10 பைசா சேர்க்காம என்ன இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டான்டா அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பா அம்மா மேலே குறை சொன்னேன். உடனே எங்கள் அண்ணன் சொல்கிறான், ஏன்டா ஒரு 1000 ரூபா சேர்க்கறதுக்கெல்லாம் அப்பன் தாத்தன் பூட்டனை போய் சொல்லுவியாடா அப்படின்னு அவன் கேட்டான். அவன் கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டு, அப்போ நமக்கால ஒரு 1000 ரூபா சம்பாரித்து சேர்த்து வைக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பணத்தை சேர்க்கணும். அப்போ பணம் நிறையா சம்பாதிக்கணும், வெறி பிடிச்சவன் மாதிரி பணம் சம்பாதிக்கணும். அப்போ முடிவு பண்ண மச்சான், வெறி பிடிச்சவன் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருக்குறள் படிக்கிறேன். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இன்னும் நிறைய குறள்கள் வருது, பணத்தை பற்றின குறள்கள் வருது. அப்போ தான் என்ன பண்ணேன், நாம் நல்லவனாக இருக்கிறத விட பணம் உள்ளவனாக இருக்கணும். பணம் தான் நம்மளை பெருசாக காட்டும். சொல்லுவானுங்க பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும், பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்பானுங்க. ஆனால் இங்கே பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. சில பேர்லாம் கேட்பாங்க, சில்லறையை குடிச்சிருக்கியா? குடிக்கிறதுக்கும் சில்லறை வேணும் ராசா. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு சில்லறை வேணும். பணத்தை வச்சு சாப்பிட்ருவியா? நீ சோறு சாப்பிட்றதுக்கு பணம் வேணும். ஸோ இங்கே பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை மச்சான். அதனால தான் நான் இப்போ பணம்னு அலையிறேன். பரவாயில்ல, சேர்க்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்து 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 மகாலட்சுமி நம்ம வீட்டில் எவ்வளோ வேணாலும் சேர்த்து வைப்போம். அது வாக்கில் ஒரு மூலையில் கிடக்கட்டும், நம்ம வாக்கில் வளர்த்து சேர்த்துக்கிட்டே கிடப்போம். நம்ம செத்ததுக்கு அப்புறம் அது யாரோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், அம்புட்டுமா. ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பணம் வேணும். பணம் இல்லை, இங்கே பணத்துக்கு கூட மதிப்பு இல்லை. இதுதான் மச்சான் இந்த பணம் அலையிறதுக்கு காரணம். ஸோ இப்போ நம்ம ஆனந்த் ஆஃபீஸ் சொன்னோம்ல, அந்த ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அடுத்த ஆர்டர் போடுறான். போட்டான்ப்பா. டேஸ்ட் ஆஃப் மலபார் உப்பரத்தில் போட்டிருக்கேன். சரி வாங்க பிக்கப் பண்ண போகலாம் மச்சான். நம்ம இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண தேவையில்லை, இந்த போட்டான்ல. எங்கே போட்டிருக்கான், நின் ஹோவா 136 ரூபா, 18 கிலோமீட்டரா. எங்கடா போகுது? தொண்டாமுத்தூர், தென்னமநல்லூர். ஐயோ அம்மா, தென்னமநல்லூர், அப்பாடி அப்பா. சரி வாங்க மக்களே, எடுத்துகிட்டு போகலாம். வேறு வழி இது தட்டா, நமக்கு வேறு வழியும் இல்லை. நமக்கு இதை காட்டில் வேறு என்ன பிடுங்குற வேலை இருக்குது, பிடுங்கிட்டு வந்துடலாம் மக்களே. இப்போ 136 ரூபா தொண்டாமுத்தூர் ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஜோனுக்குள்ளே வந்ததுன்னு அடுத்த ஆர்டர் போட்டான் சேலம் ரவிச்சந்திரனில். வாங்க பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து டெலிவரியை பார்க்கலாம். முடிஞ்சு மச்சான், சேலம் ரவிச்சந்திரன்லேருந்து விடுறது முடிஞ்சு டெலிவரி. மணி 9:50 ஆகுது. டேய் இந்நேரத்துக்குலாம் அந்த வாமம் ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ தான் சுங்கத்துக்கிட்ட இதை போட்டான்ல. அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கான், ஆபிதா 87 ரூபா. டேய் என்னங்கடா இப்படி அமௌண்ட்டு கம்மியாக போடுறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் நல்லா தான் ஆர்டர் அங்கே போடுங்கடா, நல்லா இருப்பீங்கடா. ஆபிதா ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து போட்டான் பார்த்தியா, ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டான் மச்சான். எங்கே போட்டிருக்கான், இது என்னது, இது என்ன ஹோட்டல் பேர் என்ன, ஐயனாரா ஏதோ ஒன்று 72 ரூபாய்க்கு
வா மச்சி முடிச்சாச்சு. அடுத்து 72 ரூபா ஆர்டர் டெலிவரி முடிச்சாச்சு. வெயிட் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் எங்க போட்டான், எங்க போட்டிருக்கான்? பிக் பவுல்ல போட்டிருக்கான். எடுத்து 107 ரூபாயா? சரி வாங்க எடுத்துட்டு போலாம். ஜோனுக்குள்ள வந்துகிட்டே இருந்த மக்களே ஆர்டர் போட்டான். பர்கர் மேன்ல போட்டிருக்கான் 71 ரூபாய்க்கு. சரி வாங்க போய் எடுப்போம். ஹாய் மக்களே வணக்கம். மணி கரெக்டாக 2:31 ஆகுது. இது வரைக்கும் 2200 ரூபாய்க்கு தான் ஓட்டி இருக்கும். 29 ஆர்டர் தான் பாட்டிருக்கோம். இப்போ ஆபிதாவிலையும் எல்லமனார்லையும் போட்டிருக்கான் 2 ஆர்டரு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆர்டர் எடுத்து தானே ஆகணும். மணி 3 ஆயிடுச்சு. மறுபடியும் போட்டான் ஆபிதாவில் 100 ரூபாய்க்கு. 2200 2300 ஓட்டியிருக்கேன். இன்னும் 6 ஆர்டர் எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். மாப்பிள்ள மணி 3:45 ஆயிடுச்சுடா. ஆர்டர் போடுறா. இன்னும் எனக்கு 3 ஆர்டர் வேணும்டா. 3 ஆர்டர் இருந்தா வேண்டாம் 400 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். இல்லைன்னா நக்கிட்டு போயிடும்டா. தயவு செஞ்சு ஆர்டர் போடுறா. விளையாட்டுக்காரைய பண்ணிட்டு இருக்காவரா. நான் ஏற்கனவே புயல் காலத்துல போயிட்டு இருக்கேன்டா. என்னடா டே என்னங்கடா 4 மணி ஆகுது. இன்னும் ஒரு 3 ஆர்டர் வேற பார்க்கணும்டா. ஏதாவது ஆர்டரை போடுங்கடா. நீங்களா சீக்கிரம் ரெடி பண்ணியே கொடுங்கடா. டக்கு டக்குன்னு நான் பார்க்கணும்டா. 5 மணிக்கெல்லாம் லாக் ஆயிடும்டா. டே என்னை கஷ்டப்படுத்தாதீங்கடா. நல்லா இருப்பீடா தம்பி. டே மாப்பிள்ள மணி 3:45 ஆயிடுச்சுடா. ஆர்டர் போடுறா. இன்னும் எனக்கு 3 ஆர்டர் வேணும்டா. 3 ஆர்டர் இருந்தா வேண்டாம் 400 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். இல்லைன்னா நக்கிட்டு போயிடும்டா. தயவு செஞ்சு ஆர்டர் போடுறா. விளையாட்டுக்காரைய பண்ணிட்டு இருக்காவரா. நான் ஏற்கனவே புயல் காலத்துல போயிட்டு இருக்கேன்டா. என்னடா டே என்னங்கடா 4 மணி ஆகுது. இன்னும் ஒரு 3 ஆர்டர் வேற பார்க்கணும்டா. ஏதாவது ஆர்டரை போடுங்கடா. நீங்களா சீக்கிரம் ரெடி பண்ணியே கொடுங்கடா. டக்கு டக்குன்னு நான் பார்க்கணும்டா. 5 மணிக்கெல்லாம் லாக் ஆயிடும்டா. டே என்னை கஷ்டப்படுத்தாதீங்கடா. நல்லா இருப்பீடா தம்பி. டே ஏண்டா சுகி நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? 35 ஆர்டர் கொடுத்தியே. இன்னும் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா 36 ஆர்டர் 400 ரூபா இன்சென்டிவ் எடுத்துருப்பேன்டா. நீ பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்குதா? ஒரு மனசாட்சி இருக்குதா? 35 ஆர்டர் கொடுத்த இல்லை, 2699 ரூபா இன்கமும் கொடுத்த இல்லை. ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தீனா அண்ணன் மனசார 400 ரூபா இன்சென்டிவ் எடுத்துருப்பேன்டா. நான் வேலைக்கு வந்து இன்சென்டிவ் தொட்டாமல் ஒரு நாள் போனதில்லடா. இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட முழு இன்சென்டிவ் எடுக்காமல் போனதில்லடா. ஆனால் இன்றைக்கி என்னை இன்சென்டிவ் எடுக்க விடாமல் பண்ணிட்டியாடா. டேய் பாவி, அநியாயம் பண்ணாதடா. 3000 ரூபா கேட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 3000 ரூபா கேட்டால் 3000 தான் கொடுப்பியா? ஏன் அதுக்கு மேலே கொடுத்தா என்ன கேடு வந்துருமா உனக்கு? இப்படிலாம் பண்ணாதடா. காலைல மணி 5:45 ஆகி போச்சுடா. விடிஞ்சிருச்சுடா. என் பொழப்பு கிழிஞ்சிருச்சுடா. போடா. ஹாய் நண்பா, முடிஞ்சிருச்சு. மணி 5:45 ஆச்சு. ஸோ நம்ம டே 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2699 ரூபா 2700 ஓட்டியிருக்கோம். 35 ஆர்டர் பார்த்தனால நம்ம 340 ரூபா தான் 360 ரூபா தான் இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ 3040 ரூபா இன்னும் வந்துருக்குது. கம்மி தான் கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு 100 200 சேர்த்து ஓட்டியிருக்கலாம். ஸோ ஓகே பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கட்டும். அப்புறம் இந்த வீடியோவில் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வல்கர்லாம் கொஞ்சம் பேசியிருப்பேன். கொஞ்சம் ஒருத்தர் ஆஷா வேறு திட்டியிருப்பேன், இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போனவரை. ஸோ கொஞ்சம் மனசு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படி திட்டிட்டுமே அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் சாரி கேட்குற மனப்பான்மை எனக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணது தப்பு. அதுக்காக உனக்கு திட்டினது என்னோடய குற்றமும் கிடையாது. உழைச்சி சாப்பிடுங்க நண்பா, திருடி சாப்பிடாதீங்க. நீங்கள் பண்ணுற தப்பால் பாதிக்கப்படுறது என்னவோ நாங்கள் தான். இப்போ பாருங்கள், அவன் ரொம்ப சிம்பிளாக கடைக்காரங்க எல்லாம் நினைப்பாங்கன்னா எல்லா ரைடர்ஸும் திருட மாதிரி தான் பார்ப்பாப்புல. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டு போயிடும். ஸோ நீங்கள் பண்ணுற தப்பால் நாங்களும் திருட்டு பழைய ஏற்றிட்டுலாம் சுத்த முடியுமா? இனிமேலாவது ஒழுக்கமாக இருங்க, கரெக்டாக நடந்துக்குங்க. இந்த ஃபுட்டு திருடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி அவங்க உழைச்ச காசில் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்னு ஆசைப்படுற ஃபுட்டை திருடிட்டு போய் திங்கிறது வந்து ஒரு மலத்தை தின்றதுக்கு சமம். மலம்னா என்னென்னு தெரியல, தமிழில் சொல்லணுமா? தமிழில் சுத்த தமிழில் மலம், நார்மல் தமிழில் வேணும்னா தீய தின்றதுக்கு சமம். அதனால் அடுத்தவங்களோட உழைப்பை திருடி தின்னாதீங்க. உருப்புறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். எனிவே இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு உங்களுக்கு ரீச் ஆகிடும். நாளைக்கான வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். வாங்க, பாய். மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இது போன்ற இன்னும் பல விஷயங்களை சுகி லைஃப்பில் என்ன நடக்கும் எது நடக்குன்றது எல்லாத்தையும் லைவாக காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கோப்ரோ வாங்கிடுறேன். பாய். கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ்.